2100ஆம் ஆண்டு. சூரியன் உதிக்கும் போது அது வெறும் ஒளியை மட்டும் கொண்டு வரவில்லை, அது தகவலையும் கொண்டு வந்தது. தருண் கண்களை திறந்தான். அவனுடைய அறையின் சுவர்கள் மெதுவாக வெளிச்சமடைந்தன. குட் மார்னிங் தருண் என்று காற்றே பேசுவது போல அவனுடைய வீட்டுச் செயற்கை நுண்ணறிவு சொன்னது. இப்போது வீடுகள் சிமெண்ட் கட்டடங்கள் அல்ல, அவை உயிருடன் சுவாசிக்கும் பசுமை அமைப்புகள். மழை பெய்தால் தண்ணீரை சேமிக்கும், வெயில் வந்தால் மின்சாரம் உருவாக்கும். தருண் வெளியே நடந்தான். சாலைகளில் வாகனங்கள் இல்லை, எல்லாமே மிதக்கும் போக்குவரத்து. மனிதர்கள் நடக்கும்போது கூட தரை அவர்களின் காலடிக்கேற்ப மென்மையாக மாறியது. ஒரு குழந்தை காற்றில் மிதக்கும் புத்தகத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தது. அது புத்தகமில்லை, அது நினைவுகளை பதிவு செய்யும் கருவி. இப்போது பள்ளிகளில் மனப்பாடமில்லை, கேள்வி கேட்பதே கல்வி. தருண் வேலைக்குச் சென்றான். வேலை என்றால் நாளுக்கு 2 மணி நேரம் மட்டுமே. மனிதர்களுக்கு கடினமான அனைத்தையும் இயந்திரங்கள் பார்த்து கொண்டன. மனிதர்கள் செய்தது படைப்பு, பராமரிப்பு, பரிவு. அவன் பாட்டி வீட்டிலிருந்தாள். வயது 120. ஆனால் நோய் இல்லை. மருத்துவமனைகள் இப்போது குணப்படுத்தும் இடங்கள் அல்ல, நோய் வராமல் தடுக்கும் இடங்கள். மாலை நேரம். தருண் நகரத்தின் நடுவில் இருக்கும் நினைவு தோட்டத்துக்குச் சென்றான். அங்கே 2020, 2030, 2040 பழைய கால மனிதர்களின் கதைகள் சேமிக்கப்பட்டிருந்தன. போர், மாசு, வெறுப்பு. ஒரு காலத்தில் இவையெல்லாம் இருந்தன என்று அறிந்து 2100இல் பிறந்த குழந்தைகள் ஆச்சரியப்பட்டன. தருண் ஒரு செய்தியை பார்த்தான். மனிதர்கள் ஒரு நாள் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். அன்றுதான் எதிர்காலம் பிறந்தது. தருண் வானத்தை பார்த்தான். பறக்கும் நகரங்கள், அமைதியான வானம், மாசில்லா காற்று. அவன் மெதுவாக சிரித்தான். 2100 எதிர்காலம் இல்லை, அது மனிதர்கள் சரியான தேர்வு செய்த நாளின் விளைவு.